பாடல் இருந்தாலும் ஒரு தாய் தன் மகனை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு எவ்வளவோ சிரமப்படுகிறார். அந்த தாயின் பெருமை அறியாமல் எத்தனையோ குடும்பத்தில் பெத்த தாயை அனாதாசனம். அந்த தாயின் கண்ணீர் கதையாக ஒரு பாடல் எப்படியெல்லாம் தன் பிள்ளையை வளர்த்தாங்க. அம்மா என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வமில்லா சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா எறும்பு அண்டாமே தூசுதும்பு சேராமே தொப்பு குடி அறுத்தெடுத்த அம்மா ஊந்தியாகத்துக்கு முன்னாலே தெய்வமில்லா சும்மா 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்த பல 100 நாள் சுமந்து என்ன பக்குவமா நீ எடுத்து தோளிலையும் மாறிலையும் நீ உறங்கு வேளையிலே எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீ என்னைக்கு நீதாயே பூமி பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் கதை தீராது கோடி பணம் இருந்து கோழி விரிச்சிருந்தா ஒன்றுக்கின்றா சேதமில்லே தாயின் மடியிலா என்னை நீ துன்பமில்லே என் தாய் மனசு என் தாய் மனசு வெல்ல இது நாடறிஞ்சே உண்மை என் தாயழகா தொல்ல ஒரு காலத்திலும் இல்லை அண்ணமே அண்ணமே அன்னை சொல்லும் வேதமே தாய் மனசு தங்கம் நாடறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல கிடைக்காது ஏழேழு பந்தம் இது மாறாத சொந்தம் 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து குட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா எறும்பு அண்டாமே துடுப்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்க காணாமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலு தோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா ஆராரிரோ ஆராரிராரோ ஆராரிரோ ஆராரிராரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ ஆள் காட்டி விரல கொடுத்து அக்கண்ணா சொல்லி கொடுத்தேன் அண்ணாட கூட கொடுத்து நெல்லிச்சோறு முங்கி கொடுத்தேன் ஆள் காட்டி விரல கொடுத்து அக்கண்ணா சொல்லி கொடுத்தேன் அண்ணாட கூட கொடுத்து நெல்லிச்சோறு முங்கி கொடுத்தேன் கடை வெட்டி நடவு நட்டு தான் சட்டத்தை
தச்சு கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு சீடும் வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காலையில நாங்கேமே பதறி நிற்பேன். அம்மா 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 காத்த வந்து நான் போடுத்தா கதாயத்தை குடிக்க வைப்பேன். ஏன் புள்ள தலைக்கறின்னு 8 ஊரு சொல்லி வச்சேன். உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா, உன்னை பாட வார்த்தை இல்லை ஏம்மா. உன் காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா, ஓ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா. ஆத்தாடி இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா, ஆத்தாடி இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா. புதுச்சேல வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதற்கா நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது. அந்த வனம் நீ என்று இப்பத்தான் புரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்தில கலகலன்னு சிரிச்சே, நீ கஷ்டப்பட்ட காலத்தில கலகலன்னு சிரிச்சே. கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரே தொடச்சு. எத்தனையோ குடும்பத்துல கணவன்கள் குடித்து விட்டு வாங்கின கிளாஸ் அங்கிட்டே செலவழிச்சு வந்துடுறாங்க. ஏன் இதுக்கு உதாரணமா இப்ப நடந்த கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சியில எத்தனையோ ஆண்கள் இறந்து விட்டாங்க. ஆனா தன் கணவன் இறந்தாலும் தன்னைத்தானே வருத்தி கொண்டு தன் வயிறை பட்டினி போட்டு தன் பிள்ளைகளுக்காக வாழ்பவர் தான் அந்த உத்தமமான தெய்வம் தாய். கண்ணுக்கு தெரியாத கடவுளை கும்பிடுறோம், கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு முன்னாடி இருக்க தாயை யாரும் மதிக்கல. அப்படிப்பட்ட தாய் குடிகாரே அப்படித்து அடிமாட வாக்கப்பட்டா. கோபுரமான ஒருத்தரே கொடுமையை தாங்கிக்கிட்டே. குடிகாரே அப்படித்து அடிமாட வாக்கப்பட்டா. கோபுரமான ஒருத்தரே கொடுமையை தாங்கிக்கிட்ட. 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனுப்பட்டு அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கு தாங்கி போட்டு பட்டதுக்கு போதே மணி பாரியிட உசிரிட்டே. அம்மா அம்மா பட்டு தொட்டு கட்டிட உனக்கு பச்சை ஓட கட்ட வச்சு. பள்ளிக்கூட போட என்ன கொள்ளி கூட உடைக்க வச்ச. பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா, பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா. உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாவி மகை சும்மா. உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாவி மகை சும்மா. ஏ வந்துமானோ என்ன சுமந்து பெற்றி எடுத்த அம்மாவோ. பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் இல்லா சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து குட்டி வளர்த்த அம்மாவோ. அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. ஆராரிரோ ஆராரிராரோ ஆரிராரிரோ ஆராரிரோ ஆராரிராரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ. நன்றி நன்றி. முக்குடியைச் சேர்ந்த வீரகுமார் அவர்கள் தாயின் பெருமை பாடலுக்காக அன்பளித்தார். நன்றி. வாடா செல்லக்குட்டி. நடையா இது நடையா
என்னண்ணே நீயே வர்ணிக்கிற தங்கச்சிய? ஆமாடா, ஒரு சேடையில பார்க்கும்போது நீ ஒரு மாதிரியாத்தான் இருக்க. அப்படியா? அண்ணா நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எங்க எதுக்கு வந்திருக்க? பார்க்க வந்திருக்கேன். சடையை தூக்கி பின்னாடி போடு கழுது, அப்பதான் இளைஞர்களை கவர் பண்ண முடியும். இது குட்டியா இருக்கே. சும்மா பின்னாடி போடு. இப்ப எப்படி இருக்கு? அண்ணா நான் எதுக்கு வந்திருக்கேன்? எதுக்கு வந்திருக்க? ஒரு மாதிரியா வந்திருக்க. எதுக்கு வந்திருக்க? காட்டுக்கு வந்திருக்கேன். காட்டுக்கா வந்திருக்க? அங்க மிருகங்களை புறம் கொன்றாதரா நீ? இல்லண்ணே, ஏற்கனவே 1 ஜூவை வித்துட்டேன் நானு. யானையெல்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து பாக்குற யானை முறத்தளி செத்து கிடக்கு. என்ன ஒண்ணு பொம்மை மைத்த புடுங்க உயிரோட யானையிட்ட கொண்டிருக்க நீ. நீ சொல்லி கொடுத்ததா? யானை வந்தா எப்படி கொல்லணும்னு? ஆமா, அதுக்காண்டி இந்த கொல்றது ரொம்ப மோசம். சரிண்ணே, நாங்க எல்லாம் காட்டுக்கு போறோண்ணே. எங்க வரீங்க? காட்டுக்கு. சரி, நானு என்னுடைய காதலன். இன்னைக்கு நல்ல நோக்கம் தான். ஆமா, சம்பவம் ஜம்முராஜா நீ ஒரு சோடி ஆயிட்டீங்கல்ல. சோடி ஆயிட்டா? பார்த்தேன். ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லையே. என்ன பண்றமா? ஆமா, எதனால பிரயோஜனம்? எதனால பிரச்சனை இல்லை? என்ன செய்ய, நான் ஒரு இளம் வயசா இருக்குன்னு பார்த்தேன். ஆனா பார்த்தா கிளட்ட முடியாது. என்ன பண்ண? ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. சரி, கொஞ்சம் நீ பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்க. பொறுத்துதான் போக வேண்டியிருக்கு. என்ன செய்ய, கல்யாணாலும் கடவுள், புள்ளனாலும் புருஷன். அண்ணன் சொல்லி கொடுத்த வழி. ஆமா ஆமா. சரிண்ணே, நான் மட்டும் போக முடியாதுண்ணே. உன்னோட காதலனை எப்படி நினைச்சிருக்க? எப்படி நினைச்சுக்க சொல்லவா? சொல்லும் போதே கண்ணம்லாம் ஜெபக்குதே. நீ மச்சான அழுகாம பாடுறா. எதுக்கு? நம்ம சந்தோஷமா தானே இருக்கு. எனக்கு அவர் பாக்கையில் அப்படிதானே வருது. மச்சான பாத்தீங்களா பரவாயில்ல தோப்புக்குள்ள? மச்சான பாத்தீங்களா பரவாயில்ல தோப்புக்குள்ள? கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு. வந்தார காணலையே, அவர் வந்தால காணலையே. மச்சான பாத்தீங்களா பரவாயில்ல தோப்புக்குள்ள?
உள்ளந்தான் சிறியதப்பா பாரப்பா பழனியப்பா வட்டணமா வட்டணமா ஓரமா போட ராஜா அடுப்பறிக்கு பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்கிறப்பா அச்சடிச்ச காகிதத்து அடுக்கடுக்கா சுமக்கிறப்பா அடுப்பறிக்கு பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்கிறப்பா அச்சடிச்ச காகிதத்து அடுக்கடுக்கா சுமக்கிறப்பா ஏற்றிலே இருக்கிறப்போ எடுத்து சொன்னா புரியலப்பா ஏற்றிலே இருக்கிறப்போ எடுத்து சொன்னா புரியலப்பா நாட்டுக்கு அவர் ஆடியப்பா வீட்டுக்கு அவ மனைவியப்பா நாட்டுக்கு அவர் ஆடியப்பா வீட்டுக்கு அவ மனைவியப்பா பாரப்பா பழனியப்பா வட்டணமா வட்டணமா ஓரமா போற ராஜா பட்டணத்து காதலப்பா பாதியிலே மறையிறப்பா பட்டிக்காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா பட்டணத்து காதலப்பா பாதியிலே மறையிறப்பா பட்டிக்காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா காது மனோ சேருதப்பா காது வண்டி பறக்குதப்பா காது மனோ சேருதப்பா காது வண்டி பறக்குதப்பா சேத்தவனோ செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்கிடப்பா சேத்தவனோ செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்கிடப்பா பாரப்பா பழனியப்பா வட்டணமா வட்டணமா ஊரப்பா பிரியதப்பா உள்ளந்தான் பிரியதப்பா பாரப்பா பழனியப்பா வட்டணமா வட்டணமா ஓ நன்றி 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 அடே அப்பா கூட்டம் அப்படியே இருக்கையா அப்பா காட்டுக்கு போக சொன்னாரு கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொன்னாரு வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும் எங்க தம்பி பெட்டிக்காரு சொல்லுங்க அப்பச்சி உங்க சின்னத்தா வந்தாளா எங்க சின்னத்தா வந்துச்சு உங்களை கிழட்டு முண்டையும் சொல்லிட்டு போயிருச்சு சொன்னா சொல்லுது கிழக்கு கிழக்கு கிழவனுக்கு தான் நரைக்கத்தான் விரைக்க முட்டிருக்காங்க என்னைய கிளட்டு முட்டா அவ என்ன சிஞ்சு குமரியா இல்லை கேட்குறேன் ஆமா அப்பா வந்து காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும் அதென்ன காத்தல் காத்தல்னா தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல் அப்ப கல்யாணத்துக்கு பின்னாடி தள்ளுறது முழுத்தல் இப்ப நீங்க எந்த தள்ளு இடையில தள்ளுறதெல்லாம் அறத்தல்லு குறத்தல்லுதையா நம்ம என்னைக்குமே ஆயில் இருக்க தொட்டிக்கு முழுத்தல்லு ஆமாப்பா அதனால தங்கச்சி வந்தா காதல் பண்ண முடியாது ஆமாங்க தங்கச்சி இல்லாத நேரம் பண்ணிக்கிட்டா தான் நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு உலகமே தள்ளுபடியில தாங்க இருக்கு அது என்னங்க தள்ளுபடி நானு நம்ம நாரதர் போடுறாருல பாலமுருகன் மணி பாலமுருகன் மாட்டு தாவணி பக்கத்துல சரவணா ஸ்டோர் அது 10 மாடி கட்டடம் இன்னைக்கு காலையில நானு ராக்கெட் ராஜாங்க 3 பேரும் கடைக்கு போனோம் உள்ள நுழையில நில்லுங்க விளம்பரம் போட பார்த்துட்டு போங்க வெளியே பாக்குறேன் ஒரே ஒன்னு எடுத்தா ஒண்ணு இலவசம் தான் தள்ளுபடி ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவடை இலவசம் ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு ஓட்ட டவுசர் இலவசம்
ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு பனியன் இலவசம், ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம், ஒரு அண்டா சட்டி வாங்கினா ஒரு குண்டா சட்டி இலவசம், ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பனியார சட்டி இலவசம், 2 கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம், 2 டச் செல் வாங்கினா ஒரு பட்டன் செல் இலவசம், ஒரு ஆம்பிளி பார் வாங்கினா ஒரு யூனிட் இலவசம். நாளைக்கு போயிட்டு வருவாங்க இவரு. இன்னும் 2028 என்ன நடக்கும்? ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசமா. பொண்ணு எடுத்தா கொழுந்தியா இல்லைன்னா மாமியாலும் செத்து போச்சு. மாமனார் இலவசம். மாமனார் ரயில் அடி விட்டாரு இல்லையா? அவன் எதுக்கு அங்க போற? மாமனார் இல்லாட்ட வெறும் வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியது. அப்படியே நீங்க முட்டிக்கிட்டு கிடங்க. அது மாதிரி எனக்கு இந்த ஜெயஸ்ரீ எடுத்தா ஜெயஸ்ரீ தங்கச்சி எனக்கு இலவசம். ஜெயஸ்ரீயே நீங்க சமாளிக்க முடியல, ஜெயஸ்ரீ தங்கச்சி அதை எப்படி சமாளிக்க முடியும்? அதை சொல்லுதுல. நீங்க சொல்லல உன்னை பார்த்து ஒரு யானையே நுரத்தள்ளி செத்து போச்சுண்டு. அப்புறம் நான் சமாளிச்சிருவேன். என்ன முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை. அப்ப உறுதியா ஜெயஸ்ரீயை கல்யாணம் உண்மையிலேயே 47 வருஷமா லவ் பண்றேன். நீங்க 47 வருஷமா? அந்த பிள்ளை சொல்லுது ஒரு இலங்கி இப்படி போய் ஏமாந்துட்டேன்னு சொல்லுது. ஆமா, எங்களுக்கு எல்லாம் இந்த லவ் பண்றதுக்கு வாட்சுமே அவன் தான் காமியா. ஆமா, அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு என் வீட்டுக்கு போட்டு கூட்டிட்டு போய் ஒரு 45 லட்சத்துக்கு பட்டு மெத்தை வாங்கி, சரி 32,000 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி. மல்லிகைப்பூ எங்க வாங்குவீங்க? வளையங்குளத்துல. யார்கிட்ட? அந்த அவன் பல்ட்டி முருகன். சரி, வாங்கி பூவெல்லாம் தூவி அப்படியே கட்டில்ல போட்டு மொச்சு 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 மொச்சு. என்ன மொச்சு மொச்சுனா? இந்த பிரியவாதிங்க முத்தம் கொடுத்தங்க. அப்படியா? கொடுத்து பாருங்க, கூப்பிடணும்னா ஓடியாருவா பாருங்க. எங்க கூப்பிடுங்க? அடியே சில் சில் ரமாமணி, அடியே டோல்கேட்டு வெள்ளரிக்கா, அடியே டோல்கேட்டு தெரியுமாங்க? உருகுது மருகுது ஒரே பார்வையாளே. நடந்து வர்றா, வரும் ஒட்டு தண்ணி எடுக்க போறோம். எப்படியா என் தங்கச்சியை வளர்த்து வச்சிருக்கேன்? தங்கச்சி இங்க பாரு, அண்ணட்ட மாப்பிள்ள கொஞ்சம் வயசு கூடதான் இருந்தாலும் பாத்துக்க, எனக்காடி கட்டிக்க, மாப்பிள்ளைய கட்டிக்க, வேற யாராவது சைடுக்கு வச்சுக்க. அந்த பானையை தள்ளி கொண்டு வா, பெண்ணோஸ் அடி வாங்கிரும். ஆமா, எங்க அப்பா நம்பிராஜ் அவங்ககிட்ட வந்தாரு. வந்து என்ன சொன்னாரு? காட்டுக்கு போகணும்னாரு. காட்டிக்கிட்டு போகணும்னாரா? காட்டுக்கு காவலுக்கு போகணும்னா காட்டுக்கிட்டு போயிடாத, காளி நாய் கடிச்சிடும். ஆமா, காட்டுக்கு போய் கண்கடுமா காவல் பார்க்க. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் காதல் பண்ணலாமா? காதல்னா என்னுடைய காதல் எப்படியா தெரியுமா? என் தம்பி காளிக்கா வேண்டி அந்த முதல் மல்ல உன் குறுக்க பார்க்க அவ்வளவு அழகா இருக்குமா. இங்க வருமா, இந்த பாட்டுக்கு வந்து அப்படியே அவரோட ரொமான்டிக் பண்ற மனிஷா கோயிலாலா மாதிரி. நீங்க மனிஷா கோயிலாலா, நான் அர்ஜுன். ஓகேவா? ரெடியா? சாட் ரெடி. சிரித்தவளே, என்ன குங்குமத்தை கரைச்சவளே, எங்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உங்கொழுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே, அடிகுறுக்கு சிரித்தவளே, என்ன குங்குமத்தை கரைச்சவளே, நீ மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் பார்த்து தாயே, ஒரு கருவிலே கதியே உதட்டுவரை ஊசு கதியே, உன்னால சில முறை இறக்கமும் அடி அதோடு வீழ்த்தையும் அல்லாதோடு போவது என்று உன்னோடுதான் பின்னோடுதான் அதற்காக மருந்து காக்கி மரம் போக்கிறது. அடகுரு
மனசுக்குள்ள தடு கொடுக்குது மனசில் வந்து ஜட கொடுபடுது நீ வரும் வேலை நீதமா தடுஞ்சேனே நீதமா தடுஞ்சேனே கொட்டி 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 போகுது ஓ நெஞ்சு நெஞ்சுக்குள்ள போடுது ஓ நெட்ட 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 போடுது வராத நெருங்கலையோ ஒரு பாதை பார்த்து போராடே இல்லைன்னு சொன்னேன் ஓடி மறைஞ்சேன் ஒரு தடவை அணைத்தபடி உயிர் மூச்சல் கண்மணி வெளியேற இன்னும் கொஞ்சம் இருப்பவளே மலையடிக்கு சிறுநீருக்கு வருமா உடம்பு மண்ணில் புகையிடவரு குடும்பத கூடுதோ ஒன்னோடு இருக்கையிலே நாம் அன்றோடு போவதை அழியன் ஜீவனே நீ இல்லையே உன்னை கொள்ள வந்த மரணத்துக்கு ஒருக்கு திருந்தவளே ஏ குடும்பத்தை கெடுத்தவளே நீயும் மஞ்சள் தேச்சு குளிக்கி என்ன கொஞ்சம் பூசு தாயே பொழுதுக்கு மணியாக என்ன கொஞ்சம் பார்த்து தாயே என்ன வருஷம் போயிடுச்சா என் மூதேவி அதனால தங்கச்சி வர்றது மாதிரி இருக்கு தப்பா தவறா பேசாத தங்கச்சி வரையில உன் முகத்தை காஞ்சி போன தோசை மாதிரி எப்படி ஆமா ஏற்கனவே என் தங்கச்சி அடப்படுத்த கால்வா மாதிரி தான் இருக்கு வடா 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 அடிக்காம வாங்க பாவம் சின்ன பையன் தெரியாம உட்காந்து புடதிலே அடிச்சு எந்திரியா பெரியவங்க உட்காந்து